தமிழகத்தில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஒரு சபாநாயகர் அவங்களுடைய இல்லை, அவங்க சட்டமன்றத்தில் உட்காந்து பேசணும். அதுதான் இது கள்ளக்குறிச்சி விவகாரம்னு சொன்னால் அவங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய பதிவுகள் ஒன்றுமே இல்லை. வருத்தம் தான் எங்களுக்கு. நாங்கள் கூட அவங்க ஒத்திவைப்பு தீர்மானம் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் 21ஆம் தேதி அசம்பிளியில் அவங்க எங்களுக்கு ஒத்தி வைக்கணுங்காங்க. 21 தரல, 22 தரல, 24 தரல, 25ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைப்பு தீர்மானம் எழுதியே தரல. 26ஆம் தேதி தான் 25ஆம் தேதி தான் தந்தாங்கன்னு நினைக்கிறேன். 25ஆம் தேதி தான் தந்தாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? எதிர்க்கட்சியினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது விமர்சனம் ஆச்சு. உங்களுக்கு தெரியுமில்ல தம்பி, அசம்பிளினாக்கி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சட்டப்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி, பேரவை விதிப்படி தான் சட்டமன்றம் கூடும். காலையில் கேள்வி நேரம், கேள்வி நேரத்துக்கு முன்னாலே நீங்கள் வெளியே போகணுன்னு தகராறு பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் சமீப காலமாக ஆளுநர்கள், சபாநாயகர்கள் ஆகியோர் அரசியல் கடந்த காலங்களில் அரசியல் வெளியில் பேச மாட்டாங்க. ஆளுநர்களாக இருந்தாலும் சபாநாயகர்கள். இப்போ ஆளுநர்கள், சபாநாயகர்கள் ஆகியோர் வெளியில அரசியல் பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை, இப்படி மறைச்சு விட்டு மறைச்சு விட்டு கேட்டால் நாங்கள் சொல்லி தானே ஆகணும் தம்பி. நீங்கள் தான் மறைச்சி விட்டுருக்கீங்க எங்களை. நாங்கள் கேட்கே சொல்லலாம், அவ்வளோதான். நாங்கள் ஒன்றும் தவறாக சொல்லலையே. ஒரு சபாநாயகர் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சட்டமன்றத்தில் நடக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு போதுமான அளவுக்கு பதில் தந்திருக்கு. உங்களுக்கு பெரிய அரசியல்வாதி கேட்கணுனாக்கி ரகுபதி நட்டிங்காலுங்க நம்ம தம்பிக்கிட்டீங்க. நன்றி. சட்டசபையில் ஒரு சபாநாயகராக அமைச்சரே பேசினாலும் ஒரு சில கருத்துக்கள் எதிராக பேசினாலும் நீங்கள் கரெக்டாக பேசுறீங்க, நடுநிலையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. கள்ளக்குறிச்சியில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தோம். காவல்துறை கண்டுக்கலாப்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் சொல்லணும் தம்பி. நீங்கள் இது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். நீங்கள் காவல்துறையில் போய் கரெக்டாக நீங்கள் கொண்டு அவங்கள்ட்ட கொடுங்க, சரியாக நடக்கும். 4வது தூண் நீங்கள் சரியாக இருந்தால் நாடே சரியாக இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் சரியாக இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் எல்லா வழிபாட்டு தலங்களில் உள்ளவங்களும் இஷ்டப்படி அங்கே போய் வழிபாடுக்கு போகிறாங்க. பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லி உலக அளவில் நடைபெற்றுக்கிட்ட செஸ் போட்டி எங்கே நடந்து? மகாபலிபுரத்தில். தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பான இடம்னு மகாபலிபுரத்தில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதே போல் கோலோ விளையாட்டு தமிழ்நாட்டில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் 14வது இடத்துல தொழில் துறையில் இருந்த மாநிலம் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. உலக முதலீட்டாளர்கள் எந்த மாநிலத்தில் தொழில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பல லட்சம் கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக கொலைகள் அதிகரிச்சிருக்காங்க. 2 நாளில் நடந்த குற்ற சம்பவங்களை சுட்டி காட்டி அவர் தான் அதை சொல்லியிருக்காரு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குற மாநிலம். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகளில் இது நடக்கிறது உங்களுக்கு தெரியாது தான். அதே நம்ம தலைவர் அசம்பிளியில் கேட்டு சொன்னாக்கி போன வருஷம் எவ்வளோ நடந்து, 10 வருஷத்துக்குள்ள என்ன நடந்துன்னெல்லாம் புள்ளி வர சொல்லுவாங்க. ஒரு அரசு மேலே குற்றச்சாட்டு எப்போ சொல்லணும்னா ஒரு சம்பவம் நடவடிக்கை எடுக்கலைன்னா சொல்லணும். அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுத்து யாராக இருந்தாலும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து சரியான நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் ஒன்று நிறுத்துகிறாங்க. அதான் அவ்வளோதான். சில கொலைகள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்காமல் இருக்குது. அது விசாரணையில் தானே இருக்குது. நீங்கள் முதல்ல பாதிக்கப்பட்டவங்க ஒத்துழைப்பு வேணும். ஒரு சாதாரண சொல்லிடுங்க, காவல்துறை எந்த சம்பவங்கள்னாலும் அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளும் என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். பல இடங்களில் ஒத்துழைப்பு குறையும் போது சில இதுகள் கொஞ்சம் லேட்டாக. அதனால் ஒன்றும் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கோம். நான் அங்கேருந்து இங்கே வரேன், பாதுகாப்பாக என்னை கூட்டி கொண்டு சேர்த்துருக்கியே இல்லை. இதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு வேணும்னு கேட்க சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் நடக்கிறத நம்ம அதை பெருசுப்படுத்த விடலாம்.